இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் ஸ்டஃபிங் ஃப்ரை எப்படி செய்யலான்னு வாங்க. கானாங்கத்தை மீன் 2 கானாங்கத்தை மீன் எடுத்து முதுகு பக்கம் கிழித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி கிழிச்சிக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்துக்கங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் எடுத்துங்க. எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துங்க. தேங்காய் துருவி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. மீன் இதில் போட்டுக்குங்க. மசாலா மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பரட்டுங்க. நல்லா பரட்டியாச்சு. மீன் ஸ்டஃபிங் ஃப்ரைக்கு கானாங்கத்தை மீனில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதில் இனிமேல் செஞ்சு பாருங்கள். இந்த மீனில் இப்போ கடாயை வச்சுக்குங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் வெங்காயம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு. நல்லா வதக்குங்க. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. தேங்காய் துருவினதில் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதை எலுமிச்சை சாறு சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டஃபிங்கில் நல்லா பரட்டுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை மீன் உள்ள நம்ம வைக்க போகிறோம். இப்போ மீன் பொரிக்கலாம் வாங்க. கடாயை வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. மீனை போட்டுக்குங்க. இப்போ திருப்பி போட்டுக்குங்க. இப்போ மீன் பொரிச்சு ஒரு பிளேட் எடுத்தாச்சு. மீன் ஸ்டஃபிங் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் AHSM சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.